ஹாய் கைஸ், வணக்கம் கைஸ். இது உங்க கமாண்ட் கைப்புள்ள சேனல் கைஸ். வாங்க இப்போ நம்ம என்ன தலைப்பை பார்க்க போறோம்னா, நம்ம தமுக கட்சி தலைவரோட ஒரு சில பல கல்வி தகுதிகளை பற்றி கூறப்போகிறோம். இதோ ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் தமுக கட்சி தலைவரின் கல்வி தகுதி பற்றி கூறுகிறேன், கேளுங்க. இப்போ என்னன்னா, நம்ம தலைவர் ஒரு ஸ்டேஜை போட்டு அதில் அருமையாக குரல் சொல்கிறாருங்க. என்னன்னா, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இளமை புகுத்தி விடுமா. கேட்டுக்குங்க, நல்லா இளமை புகுத்தி விடுமா. நம்ம அண்ணன் பாமக கட்சி ஆல்ரெடி நமக்கு என்னடா கண்டென்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருந்தாரு. நம்ம தலைவர் தமுக கட்சி அவரா வாலண்டரியா ஸ்டேஜை போட்டு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டாரு அருமையா. உடனே எங்க அண்ணன் பாமக கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, அழகா ஒரு குரல் கூட சொல்ல தெரியல, நீ எல்லாம் எங்கேயா உருப்பட போற, இந்த நாடு எங்க உருப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அதுக்கு நம்ம அண்ணன் தமுக கட்சி தலைவர், அட இவனுக்கே காங்காச்சான் தெரியாது, இவன் நம்மளை பத்தி பேசுறான், வந்துட்டானுங்க நம்மளை பேசுறதுக்கு. உடனே நம்ம அண்ணன் பாமக கட்சி தலைவர் சொல்றாரு, நம்ம தமுக கட்சி தலைவரை பார்த்துட்டு, இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாரு. எதுக்காக? அந்த குரலுக்காக தான். உடனே நம்ம மன்னனும் சொல்றாரு, குளிரதடி மாலா, ஃபேனை 15ஆம் நம்பர்ல வையே. சரி தலைப்பு ரொம்ப பெருசா போதுங்க. இப்ப நம்ம கைப்புள்ள நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால நம்ம தாத்தா கட்சியின் தலைவர் தான் திருவள்ளுவருடைய மிகப்பெரிய வாலிப நண்பன் என்று இந்த கருத்து வாயிலாக நான் கூறுறேன், சரிங்களா? உடனே எங்க அண்ணன் அருமை பேச்சு சுந்தரம் ஒரு ஸ்டேஜை போட்டு அதில் பேசுவார், போதுண்டா சாமி வயிறு வலிக்குது, ஒரு திருக்குறள் எழுதி வச்சு ஒழுங்கா படிக்க தெரியல, 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த ஒரு திருக்குறள் தான் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு. உடனே எங்க ஐயா தலைவர் சொல்றாரு, தாத்தா தலைவர் கட்சி தலைவர் அவர் சொல்றாருங்க, என்னன்னா, யாரை பார்த்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பாருங்க சுடலை, நம்ம சுடலையை பார்த்து சொல்றான், என்னான்னு, ஐயா நீ அருமையா எழுதி கொடுத்துருக்கிறையா, உன்னை வச்சு ஒருத்தனை கிழின்னு ஸ்டேஜ் போட்டு கிழிக்கிறான், என்னன்னு நீ ஏன் எடுத்து பாரு, சரியா? உடனே நம்ம சுடலை சொல்றான், ஐயா சின்ன எழுத்து பிள்ளைங்கய்யா, அதான் வேற எதுவும் இல்லை. உடனே நம்ம தாத்தா